ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுகிறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரும்பு விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு அழியக்கூடிய நிலைமையிலே இருக்குன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெருகி வரும் மக்கள் தொகை காரணமாக சர்க்கரையோட தேவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலைமை தொடர்ந்துகிட்டே போச்சுன்னா இந்த வருஷத்திலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 கிலோ சர்க்கரை 41 ரூபாய் இருக்குன்னா இந்த வருடம் எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1 கிலோ சர்க்கரை 450 ரூபாய் போறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த 2022-23ஆம் ஆண்டு சர்க்கரை உற்பத்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.37 கோடி டன் இருந்தது. ஆனா இந்த 2023-24 சர்க்கரை உற்பத்தி பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10% அப்படியே குறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அப்படி 10% குறைஞ்சதுன்னா நம்ம சர்க்கரை உற்பத்தி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி டன் தான் இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா கடந்த 14 வருடமா இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான சர்க்கரை தட்டுப்பாடு ஏற்படும். அதே போல சர்க்கரையோட விலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 மடங்கு உயரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா இந்திய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் சம்மேளனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட். சரிங்க, இந்த சர்க்கரை உற்பத்தி குறையிற அளவுக்கும் சர்க்கரை தட்டுப்பாடு ஏற்படுற அளவுக்கும் நம்ம நாட்டில் அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பாயிண்ட் தாங்க, பெருசா ஒண்ணும் இல்ல. கரும்போட உற்பத்தி குறைஞ்சு போச்சு. இதுதான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். அதாவது வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா கரும்பு உற்பத்தியில முதலிடம் வகிக்கிற நாடுன்னு பாத்தீங்கன்னா பிரேசில் தாங்க. அதுக்கு அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாடு தாங்க. சோ நான் சொன்ன பாத்தீங்களா அந்த 3.37 கோடி டன்னு இது 10% குறைஞ்சிச்சுன்னா கரும்பு உற்பத்தியில நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7வது இடத்துக்கு போயிடும். கரும்பு உற்பத்தியின் காரணமா அதிக அளவுல நம்ம நாடு சர்க்கரையை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தான் செஞ்சிருக்கே தவிர இறக்குமதி செஞ்சது கிடையாது. இந்த நிலைமை நீடிச்சதுன்னா நம்ம நாடு சர்க்கரையை வெளிநாடுகள்ல கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை உண்டாகிடும் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா இந்த இந்திய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் சம்மேளனம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவிலேயே அதிக அளவுல கரும்பு உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம்னா அது முதல் இடம் உத்தரப்பிரதேசம், 2வது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, 3வது தமிழ்நாடு, 4வது கர்நாடகா, 5வது ஆந்திர பிரதேசம். இதுல நான் 2வதா சொன்ன பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தவறு ஒண்ணு நடந்திருக்குங்க. கடந்த வருடம் பருவமழை பாத்தீங்கன்னா கரெக்டான நேரத்துல பெய்யாம போனது இதுக்கு மிக முக்கியமான காரணம். 2வது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால அதிகப்படியான வறட்சி நிலை, இதுவும் ஒரு காரணம் தாங்க. கடந்த வருடம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால மட்டும்தான் இந்த நிலைமை அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இந்த வருடம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா 4 மாநிலங்களும் பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காத வெப்பநிலை, அதிகப்படியான வெயில், அதிகப்படியான வறட்சியும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லாங்க. வழக்கமா கரும்பு உற்பத்தியில இந்த வெப்பத்தின் காரணமா ஒரு ஏக்கர்ல ஒரு விவசாயி பயிர் நடுறாருன்னா அதுல 10-15% தான் பாத்தீங்கன்னா அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10-15% அந்த கரும்பு பாத்தீங்கன்னா வாடி போகும், தண்ணி இல்லாம வறட்சி நிலையில இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வருடம் வெப்பத்தின் காரணமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% பயிர்கள் ஒரு ஏக்கரால அழிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கரும்பு உற்பத்தி அதிக அளவுல குறையறதுக்கு முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்பநிலை, 2வது பாத்தீங்கன்னா அதிகப்படியான வறட்சி, 3வது மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரும்பு வெட்டுக்கூலி ரொம்ப அதிகமாகி போச்சுங்க. அதாவது இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா கரும்பு வெட்டுறதுக்கு ஆளுங்க கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போயிடுறாங்க. கரும்பு விவசாயம் இல்ல, ஒட்டுமொத்தமா மற்ற விவசாயத்துக்கு கூட கூலி ஆட்கள் குறைஞ்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த கரும்பு வெட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான கூலியை அந்த கூலி தொழிலாளர்கள் நிர்ணயிக்கிறது ஒரு மிக முக்கியமான காரணம். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு நிறைய சப்சிடி, அதாவது நிறைய ஸ்கீம் மூலியமா பாத்தீங்கன்னா கரும்போட உற்பத்தி அதிகப்படுத்தணும்ன்றதுக்காக நிறைய சப்சிடிஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 4 அடி பார், அதாவது நம்ம வெட்டுக்கூலி அதிகமா போகுது அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்க இல்லையா. சோ லேபர்ஸ் இல்லாம அந்த தொழிலாளர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மிஷின் மூலியமா கரும்பு அறுவடை செய்யலாம். அதுக்கு நம்ம விவசாயிகள் என்ன பண்ணா வழக்கமா கரும்பை நெருக்கி நடாம 4 அடி இடைவெளி விட்டு 4 அடி பார் நட்டா அதுக்கு பாத்தீங்கன்னா நாம மிஷின் மூலியமா நாங்க கொடுக்குறோம். கரும்பு வெட்டுற கூலி தொழிலாளிங்க ஒரு டன்னுக்கு 1500 ரூபாய் வாங்குறாங்க. இந்த மிஷின் கட்டிங் வந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு டன்னுக்கு பாத்தீங்கன்னா அதை வெட்டி அந்த டிராக்டர்ல ஏற்றி லோடிங் பண்ற செலவெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 450 ரூபாய் மட்டும்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட உற்பத்தி செலவுல 50% இல்லைங்க, கிட்டத்தட்ட 80% பாத்தீங்கன்னா இந்த மிஷின் மூலியமா வெட்டுறது குறைச்சிடுது. விவசாயிகள் 4 அடி பார் நட்டாங்கன்னா அதுக்கு ஊக்கத்தொகையா அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஏக்கராக்கு 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த தொகையை
வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே 4 அடி பார்ல நடுற எல்லா விவசாயிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வந்து வழங்கிட்டு வராங்க. வழக்கமா நடக்கூடிய கரும்புல இருந்து அதிகப்படியான ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 அடி பார் மூலியமா எடுக்கலாம். சோ நமக்கு ஈல்டும் அதிகமா கிடைக்குது, வெட்டுக்கூலியும் குறையுது. அதனால கரும்பு விவசாயிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 4 அடி பார் நடவுக்கு வந்து மாறணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலி தொழிலாளர்கள் இந்த வெட்டுக்கூலி பிரச்சனையில இருந்து நாம முழுமையா வெளிவர முடியுமே தவிர, வெறுமனே வந்து வெட்டுக்கூலி பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் வெட்டுக்கூலி பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா கடைசி வரைக்கும் அதை நம்ம சொல்லிட்டே தான் இருக்கணும். அதுக்கு மாற்று ஒரு வழின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 அடி பார் கரும்பு மிஷின் வெட்டுதாங்க. அடுத்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்பநிலை, வறட்சி இதெல்லாம் தான் வந்து கரும்பு விவசாயிகள் தப்பிக்கணும்னா சொட்டு நீர் பாசனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இந்த சொட்டு நீர் பாசனம்ன்றது கரும்புக்கு மட்டும் இல்லைங்க, தோட்ட பயிர்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுதாங்க. அதுல கரும்புக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனம். இதை நீங்க செஞ்சீங்கன்னா வழக்கமா ஒரு பக்கம் 4 அடி பார் நமக்கு போகுது, இன்னொரு பக்கம் சொட்டு நீர் பாசனம். சோ நம்ம கூலி தொழிலாளர்கள் பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கலாம், வறட்சி, வெப்பநிலை இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம். சோ நம்ம கரும்பு விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா நம்ம அதிகப்படியான லாபத்துல செய்யலாம் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்து. வருங்காலத்துல இந்த சர்க்கரை தட்டுப்பாடு வராம சர்க்கரை விலை உயராம இருக்கணும்னா அது அந்த அரசியல்வாதிங்க கையிலயோ ஆண்டவங்க கையிலயோ கிடையாதுங்க. நாம ஆண்டவனா நினைக்கிற விவசாயிங்க கையில மட்டும்தாங்க இருக்கு. சோ இந்த கரும்பு விவசாயத்தை காப்பாற்றணும், கரும்பு உற்பத்தியை பெருக்கணும், சர்க்கரை தட்டுப்பாடை குறைக்கணும்னா விவசாயிகளான உங்க கையில மட்டும்தாங்க இருக்கு.